ஹாய், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம தமிழில் எனக்கும் கொடு, அங்கே போ, இந்த மாதிரி ஷார்ட் சென்டென்சஸ் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிற ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் அதே மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் தான், பட் ஒரு பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் கொடுக்கறதுனால உங்களுடைய இங்கிலீஷ் ரீடிங் அண்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். எல்லோரையும் அன்பாக பார்க்கும்போது அவர்களுடைய குறைகள் பெரிதாக தெரியாது. இது எப்படி சொல்கிறது? 2 பேராகிராஃப் இருக்குது பாருங்கள். பொறுமையாக வாட்ச் பாருங்கள். ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். த மிஸ்டேக்ஸ் ஆஃப் ஆல் won't be seem big if we look at them with love. இங்கே வெறும் டிரான்ஸ்லேஷனை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணணும். லாங் சென்டென்ஸாக அது எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு, என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நவ் லுக் அட் திஸ் ட்ரான்ஸ்லேஷன். நான் இங்கே நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? 2 பேராகிராஃப் இருக்குது, 2ல் எது கரெக்ட் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐ ஆம் டெல்லிங், நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். யூ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர், நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஃபார் அ லாங் டைம், அன்னெசரிலி. செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள். ஐ ஹாவ் பீன் டெல்லிங் அப்படின்னு இருக்குது. அப்போ நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற அர்த்தம் வந்துடுது. ஸோ ஐ ஆம் டெல்லிங், அந்த பேராகிராஃப் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, திரும்ப திரும்ப சொல்கிறத விட ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தி காட்டக்கூடாது? இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஃபஸ்ட்டு பேராகிராஃப் கரெக்ட் மாதிரி தெரியும். ஏன்னா அகெயின் அண்ட் அகெயின் டெல்லிங், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இஸ் வேஸ்ட், இது வேஸ்ட்டு, சொல்லிக்கிட்டே இருக்கிறது வேஸ்ட்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஒய் ஆர் யூ எக்ஸிக்யூட்டிங் தேட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வியாக வந்துடுது. ஸோ திஸ் இஸ் ராங். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஒய் டோன்ட் யூ எக்ஸிக்யூட் தேட், ஏன் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது? இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் ரிப்பீட்டட்லி, திரும்ப திரும்ப சொல்கிறத விட அதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கலாமே. எப்போவுமே நம்ம பேரண்ட்ஸை குறைவாக மதிப்பிடக்கூடாது. தலைமுறை இடைவெளி இருப்பதால், ஜென்ரேஷன் கேப் இருக்கிறதுனால பேரண்ட்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. We do not underestimate our parents as the cause of generation gap. ஜென்ரேஷன் கேப் இருப்பதால், இப்போ அந்த ஆஸ் அப்படிங்கிற வார்த்தை வேணும். ஜென்ரேஷன் கேப் இருப்பதால் பேரண்ட்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது வழக்கமாக எப்பவும் செய்கிற வேலைன்னு நினச்சி செய்யாமல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டு நாட் திங்க் திஸ் ஆஸ் அ யூஸ்வல் ரெகுலர் ஒர்க், கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். திஸ் இஸ் நாட் யூஸ்வல் அண்ட் ரெகுலர் ஒர்க். டு நாட் ஃபர்கட், ஃபர்கட்டுன்ற வார்த்தையெல்லாம் மேலே இல்லை, அதாவது மறக்காமல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் இல்லை. டு நாட் ஃபர்கட் டு கம்ப்ளீட் திஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் ராங். உங்களுக்கு வர்றது எல்லாமே கஷ்டம் அப்படின்னு நினைக்காம ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. அக்செப்ட் தட் யூ ஆர் ஃபேஸிங் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வித்தவுட் திங்கிங் தட் யூ ஆர் ஆல்வேஸ் ரிசீவிங் டிஃபிகல்ட்டி. எப்போவுமே நம்மளுக்கு டிஃபிகல்ட்டி தான் இருக்குது அப்படின்னு நினைக்காம ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்களேன். யூ ஆர் ரிசீவிங் டிஃபிகல்ட்டி அண்ட் திங்க் அபவுட் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அட் தட் டைம். ஸோ மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. யோசிக்காமல் முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் அதனால் வர்ற விளைவுகளை நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஹவு அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். ஹவு கேன் வி அக்செப்ட், எப்படி நம்ம அக்செப்ட் பண்ண முடியும்? வாட் கேன் வி டூ, நம்ம என்ன செய்ய முடியும்? ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வாட் கேன் வி டூ இஃப் த டெசிஷன் இஸ் டேக்கன் வித்தவுட் திங்கிங் அண்ட் do not want to accept this consequences. ஓகே, ஒரு லாங் சென்டென்ஸ் பாருங்கள். இந்த லாங் சென்டென்ஸ்க்காக தான் அந்த ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸே. ஓகே, மெயின் திங் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது. ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்லேஷன் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த லாங் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் எக்ஸசைஸ். எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினச்சா இங்கே இப்போ தான் ஆரம்பிக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? 2 ஆப்ஷன்ஸுமே ஓரளவு கரெக்டு தான். ஒரே ஒரு வித்தியாசம்,
அந்த வித்தியாசத்துக்காக செகண்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஆனால் அப்படிங்கிற வார்த்தை தமிழ் வாக்கியங்களில் இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இஃப் வி திங்க் தட் எவ்ரிதிங் ஹேஸ் கம் டு அன் எண்ட், ஹியர் இட் ஸ்டார்ட்ஸ் நவ். நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ். லாஸ்ட் வீடியோவில் சின்ன சின்ன வாக்கியங்கள் தான் பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கேஷுவலாக பேசுகிறப்ப யூஸ் பண்ணுற வாக்கியங்கள் தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு லாங் சென்டென்ஸ், ஒரு பேராகிராஃப், ஆல்மோஸ்ட் எ பேராகிராஃப், அது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது, அது எந்தெந்த மாதிரி கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஒரு லாங் சென்டென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இதுக்கு தானே இத்தனை வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளவு சுலபமாக இந்த வாய்ப்பை விட மாட்டேன். இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஐ ஆம் வெயிட்டிங் அப்படி வரக்கூடாது. ஏன்னா நான் இப்போது காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் அப்படின்னா தான் நான் காத்துக்கொண்டே இருந்தேன் இத்தனை வருடங்களா. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் அண்ட் ஐ ஓன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸிலி. அவ்வளோ சுலபமாக இந்த வாய்ப்பை விட மாட்டேன். ஸோ ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங், ஐ ஆம் வெயிட்டிங், ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு நல்லா தெரிஞ்சுக்கணும். Now look at these Tamil sentences. நான் சொன்னதை ஒழுங்காக கேட்டிருந்தா இந்நேரம் வேலையை முடிச்சிருக்கலாம். இந்த ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். 2 பேராகிராஃபையும் ரீட் பண்ணி பாருங்கள். எந்த பேராகிராஃப் கரெக்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.